Hello everyone, welcome back to my channel. If you are here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு லாங் லாஸ்டிங்கான சிம்பிள் வெட்டிங் கேஸ் மேக்கப் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல உங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் உங்களுக்கு புரியணும் அப்படினு. சோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மேக்கப்பில் நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா கிளென்சிங். ஸோ நம்ம ஃபேஸில் வந்து எந்த ஒரு ஆயில் டர்ட் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அதுக்கு நான் வந்து டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நான் வந்து வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஆஃப் கேமராலே. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நான் வந்து பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசிங் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுவும் நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு தேவைப்படும். நான் வந்து நியூட்ரிடர்மோட விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லாவே மைல்ட் அண்ட் ஜென்டிலாக இருக்கும். அந்த ஸ்கின்னில் வந்து கொஞ்சமாக அந்த ஒரு ஸ்டிக்கி ஃபீலிங் இருக்கும். அது மேக்கப்புக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பேஸாக வந்து ஒர்க் ஆகும். அண்ட் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்கி ஃபீலிங் வந்து பழகிருச்சு. அண்ட் அதனால் எனக்கு இது வந்து அவ்வளோ பெருசாக தெரியல. உங்களுக்கு வந்து ஒரு வேளை ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும். உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான ஹைட்ரேஷன் இது வந்து கொடுத்துரும். அண்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு நல்லாவே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டெப்பாக நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைமருக்கு நான் வந்து இபா காஸ்மெட்டிக்ஸோட ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரைமர் வந்து ஒரு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு ஆயிலி ஸ்கின், எனக்கு கொஞ்சம் போர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய போர்ஸை பிளர் பண்ணி ஆயிலை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ப்ரைமர், அதாவது ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர் நான் போட்டுக்கிறேன். இது வந்து சிலிக்கோன் பேஸ்டு ப்ரைமர். ஸோ இதை எடுத்துகிட்டு மெயினாக எனக்கு எங்கே போர்ஸ் இருக்கோ அங்கே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது என்னோட நோஸ்க்கு சைடில், நோஸில், ஃபோர்ஹெட்ல அண்ட் சின்லையும் கொஞ்சமாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் மீதி எக்ஸஸாக என்ன ஹேண்ட்ஸில் இருக்கோ அதை தான் நான் வந்து என்டையர் ஃபேஸ்க்கும் அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட் வாங்கணும், எந்தெந்த ஸ்கின் டைப் பார்த்து வாங்கணும்னு தெரியல அப்படின்னா அதுக்கு டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன மாதிரியான ப்ராடக்ட் வாங்கணும், எந்த கீவேர்ட் வச்சு வாங்கணும், இந்த மாதிரி எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த மேக்கப் ப்ராடக்ட் வாங்குறதாலும் வாங்கிக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் வந்து ரொம்பவே முக்கியமான ஸ்டெப். நம்ம உங்கள் ஸ்கின்னில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத முதல்ல வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து என்ன தேவை அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ இப்போ என்னோடய ஸ்கின்னை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்குது. அவ்வளோதான், மற்றபடி எனக்கு எந்த ஒரு பெரிய கன்சர்னும் இல்லை. ஸோ அதனால் இதை ஹைட் பண்ணுற அளவுக்கு நமக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷனே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து பேக் ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃபவுண்டேஷனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஸ்கின்னில் வந்து ரொம்பவே வந்து டார்க்கான பிக்மெண்டேஷன் இருக்குது, வாயை சுற்றி, மூக்கு சுற்றி, இல்லாட்டா வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரொம்பவே திக்கான ஒரு பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கன்சிலர் ஃபஸ்ட்டே நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சிலர் வந்து கொஞ்சம் உங்கள் ஸ்கின்னை விட டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து நம்மளுடைய பிக்மெண்டேஷனை வந்து கேன்சல் பண்ணிடும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ எனக்கு கொஞ்சம் அண்டரைஸில் டார்க் சர்க்கிள் இருக்குது. இதை வந்து ஃபவுண்டேஷனால் கவர் பண்ணணும்னு நினச்சா அந்தளவுக்கு இது வந்து கவர் ஆகாது. கன்சிலருங்கும் போது கொஞ்சம் ஃபவுண்டேஷனை விட திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஷேட் வந்து மீடியம் டானி. ஸோ அந்த கன்சிலர் வந்து எனக்கு என்னுடைய எக்ஸாக்ட் ஸ்கின் டோன் மேட்ச் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய டார்க் சர்க்கிளை நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஆல்சோ என்னுடைய சென்டர் ஆஃப் த நோஸ் ஃபோர்ஹெட்லையும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டிங்கும் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து பிரைட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நல்லாவே ஒரு லைட்டர் ஷேட் கன்சிலர், அதாவது கொஞ்சம் உங்கள் ஸ்கின் டோனை விட வெள்ளையாக இருக்கிற மாதிரியான கன்சிலர் எடுத்து அண்ட்ரேஸில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சென்டர், நோஸோட சென்டரில் போட்டுக்கோங்க, ஃபோர்ஹெட்டில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, அண்ட் சின்னையும் கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து அந்த ஓவரால் ஒரு பிரைட்டனிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக வந்து கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது பவுட்ரு வச்சு செட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே அப்படியே இன்ப்ளேஸாக ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பவுட்ரு யூஸ் பண்ணிக்கணும். இபா காஸ்மெட்டிக்ஸோட பவுட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய அண்ட்ரைஸை செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அங்கே லைன் இருக்கும், அங்கே போய்ட்டு ப்ராடக்ட்லாம் டெபாசிட் ஆகாமல் இருக்கும். ஸோ அண்ட்ரைஸை செட் பண்ணிட்டதுக்கப்புறமா என்டையர் ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லேயுமே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் பொதுவாகவே நம்ம வந்து க்ரீம் ப்ராடக்ட் போட்டிருக்கோமோ அது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பவுடரால் செட் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே அட்வைசபிள். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த லைட்டர் கன்சிலர்லாம் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போடுற பவுடர் வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேடு, அதாவது உங்களோட கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி, ஒரு ஷேட் வெள்ளையாக இருக்கிற மாதிரியான பவுடர் போட்டிங்க அப்படின்னா அது நமக்கு நல்லாவே ஒரு
பிரைட்டனிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். நம்ம அதை வந்து கன்சிலர் போட்டு தான் கொண்டு வரணுன்றது கிடையாது. கொஞ்சம் நீங்கள் மினிமல் பண்ணிக்கணும் ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைட்டர் பவுடர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஐ மேக்கப் நம்ம வந்து முடிச்சிக்கலாம். ஐப்ரோஸ்க்கு நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட அந்த ஐப்ரோ ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பக்கம் ஜெல் இருக்கும், ஒரு பக்கம் பவுடர் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இதை எடுத்து என்னோட ஐப்ரோஸ் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு பொதுவாக நல்லாவே டார்க் பிளாக்கான ஐப்ரோஸ் இருக்கிறது பிடிக்கும். அது வந்து ஃபேஸை இன்னுமே பிரைட்டன் பண்ணி டிஃபைன் பண்ணி காமிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு லைட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌன், ஆஷ் ப்ரௌன் இந்த மாதிரி ப்ராடக்ட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஐப்ரோஸை நான் வந்து எப்போதுமே எண்டில் எல்லாத்தையுமே வந்து பிளாக்காக நான் வந்து ஃபில் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து வெறும் சாதாரண ஒரு ஸ்பூலி வச்சு எந்த ப்ராடக்ட்டுமே இல்லாமல் ப்ரஷ் பண்ணி விட்டுப்பேன். இதுவே வந்து எனக்கு ஒரு லைட்டர் டு டார்க்கர் ஷேட் ஐப்ரோஸ் வந்த மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் ஐஷேடோ போட்டுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய லிட்ஸை நான் வந்து ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து லிட்ஸ் வந்து டார்க்காக இருக்கும்போது அதுக்கு மேலே என்ன கலர் ஐஷேடோ போட்டாலும் அது வந்து ஐஷேடோ பேனில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம லிட்ஸில் போடும்போது அது வேறு ஒரு கலரில் இருக்கும். ஸோ அப்படி ஆகாமல் பேனில் என்ன இருக்கும் அதுதான் எக்ஸாக்டாக நம்ம ஐஸ்லேயும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண கன்சிலரையோ ஃபவுண்டேஷனோ ஏதோ ஒன்று போட்டு லிட்ஸில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதையுமே வந்து சேம் பவுடர் வச்சு வந்து செட் பண்ணிக்கோங்க நல்லாவே. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஹிலரி ரோடாவோட ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு ஆரஞ்சு ப்ரௌன், பர்ன்ட் ஆரஞ்சு ப்ரௌன் அந்த மாதிரியான ஒரு ஷேட் எடுத்து என்னுடைய க்ரீஸில், அவுட்டர் வீல அண்ட் ட்ரான்சிஷன் இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் வந்து மொத்தமாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு ஷேட் எடுத்து. ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து சேம் பேலட்லேருந்தே ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஷேட் எடுத்து என்னுடைய லிட்ஸில் சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப க்ரீஸ் வரைக்குமே போகாமல் கொஞ்சம் சென்டரில், இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் கார்னர் எல்லாத்துலேயுமே சேர்த்து மொத்தமாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கையாலே வந்து ஈவனாக பிளெண்டும் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக அகெயின் அந்த டார்க் ப்ரௌன், ஆரஞ்ச் ப்ரௌன் ஷேட் எடுத்து அகெயின் அவுட்டர் வீல க்ரீஸ்லேயும் போட்டு நல்லாவே நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் ப்ராசஸே நான் வந்து என்னுடைய லோவர் லேஷ் லைனுக்குமே வந்து கொண்டு போய்க்கிறேன். ஸோ தட் லோவர் லேஷ் லைன் வந்து அப்படியே பிளண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியாது. மேலே என்ன போடுறோமோ அதே இதை கண்டிப்பாக கீழ் லேஷ்க்குமே வந்து கண்டிப்பாக போடுங்க. என்னுடைய சாரீ வந்து ஸ்கை ப்ளூ கலர்ன்றதுனால இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து பிங்க், ரெட்டு இல்லை கோல்டு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா நான் வந்து லாக்மியோட அப்சல்யூட் ஷைன் ஐலைனர் நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து என்னுடைய ஐஸ்க்கு நான் வந்து ஐலைனர் போட்டுக்கிறேன். நல்ல ஒரு விங் மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். விங் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் ஐலைனர் போடுறதுக்கு, ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து தனித்தனியான வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஸ்டெப்பாக மஸ்காராக்கு நான் வந்து மார்ஸோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபால் சைஸ் ஒட்டுறா இருந்தால் ஒட்டிக்கலாம். இல்லை அது ஓவராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபேஸ் வந்து நல்லாவே ரவுண்டாக இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்கல்ப் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து சுகரோட இந்த பேலட் வந்து எடுத்துக்கிறேன். இதிலே நமக்கு வந்து ப்ளஷ், ஹைலைட்டர், அதுக்கப்புறமா வந்து ப்ரான்சர் எல்லாமே இருக்கும். ஸோ அதை எடுத்து என்னுடைய ஃபேஸை நான் வந்து கவுண்டர் பண்ணிக்க போகிறேன். ப்ரஷில் எடுத்துகிட்டு என்னுடைய 2 சைட் சீக்ஸ்லேயும் நான் வந்து கொஞ்சமாக ப்ரான்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக சீக் போன்ஸில் நான் வந்து பண்ணிக்கிறேன். சீக் போனுக்கு கீழே பண்ணாமல் சீக் போன்லேயே நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைட் சீக் போன்லேயும் நான் வந்து பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஜா லைன்லேயும் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைட் ஜா லைன்லேயும் பண்ணிவிட்டு சின்லையுமே கீழே அடியில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபோர்ஹெட், நோஸ், அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையுமே நான் வந்து சேம் ப்ராடக்ட்டை நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நமக்கு நல்லாவே ஒரு ஷேடோ க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய ஃபேஸில். ரொம்ப ப்ளைனாக, பிளண்ட்டாக, ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியாது. இதுக்கப்புறமா நான் வந்து சேம் பேலட்லேருந்தே ப்ளஷ் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ளஷ் எடுத்துகிட்டு என்னுடைய 2 சைட் சீக்ஸில், நோஸில், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சின்லையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ளஷ் வந்து சீக்ஸில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக சென்டர் ஆஃப் த சீக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் ஐப்ரோ கிட்ட வரைக்கும், ஐப்ரோட எண்டு கிட்ட வரைக்குமே கொண்டு போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரம் த நோஸ் கிட்டேருந்து அப்படியே இயர்ஸ் கிட்ட போயிட்டு அந்த ஐப்ரோவோட எண்டில் நம்ம வந்து முடிக்கிற மாதிரி பண்ணோன்னா அது இன்னுமே வந்து ஃபேஸ்க்கு நல்ல ஒரு லிஃப்டட் லுக் வந்து கொடுக்கும். அண்ட் சேம் பேலட்லேருந்து ஹைலைட்டர் எடுத்துகிட்டு நான் வந்து என்னுடைய 2 சைடு சீக் போன்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸில், அதுக்கப்புறமா வந்து நோஸோட டிப்பில் அண்ட் வந்து கியூபிட்ஸ் போ, சின், ஃபோர்ஹெட்னு எல்லா இடமும் நான் வந்து நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து அந்த ஒரு பளபளப்பான எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பர்பிள் கலர் ஷேட் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு லிப் பென்சில் எடுத்துகிட்டு அதை வந்து என்னுடைய லிப்ஸில் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிட்டேன். அந்த ஆஃப் கேமராவில் நான் வந்து பண்ணிட்டேன். அண்ட் லிப்ஸ்டிக் நான் வந்து மில்லியன் கலர்ஸோட ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். இதில் ஷேட் தெரியல, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக ஒரு டார்க் லிப் லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். அண்ட் ஃபைனலாக நான் வந்து இன்சைட்டோட மேக்கப் ஃபிக்ஸட் யூஸ் பண்ணி என்னுடைய மேக்கப் எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கிறேன். இதுவுமே வந்து முக்கியமான ஸ்டெப் தான். நீங்கள் வெயிலில் போகிறீங்க, இல்லை முக்கியமான ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க, ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் உங்கள் மேக்கப் லாஸ்ட் ஆகணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன ஸ்டெப் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிக்கோங்க.
கிளென்சிங் சரி, மாய்ஸ்சரைசிங் சரி, ப்ரைமிங்கும் சரி, அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த மேக்கப் ஃபிக்ஸரும் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஏர் ட்ரை வந்து பண்ண விட்டுருங்க. கையை வச்சு எதுவுமே வந்து டச் பண்ண வேண்டாம். அதுவே நல்லாவே செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. என்னுடைய சாரீ அண்ட் இயரிங் இது எல்லாமே போட்டுக்கிட்டேன். ஹேர் ஸ்டைலும் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஓவரால் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. நான் வந்து நிறைய ப்ராடக்ட் தான் போட்டேன். பிகினர் ஃப்ரெண்ட்லிங்கும் போது இது கொஞ்சம் அதிகமான ப்ராடக்ட் தான். பட் ஸ்டில் என்னோடய ஃபேஸ் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ரொம்ப ஆடாலாம் தெரியவே இல்லை. நிறைய பேர் கீழே அதான் வந்து கேட்குறீங்க. நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் போட்டாலே எனக்கு வந்து ரொம்ப ஆடாக தெரியுது, நிறைய மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது, ஓவர் மேக்கப் மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கு ரீசன் வந்து இதுதான். நீங்கள் ப்ராப்பரான ஷேடில் ப்ராப்பரான அளவில் எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி தெரியவே தெரியாது. ஆல்சோ நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து டார்க்காக போடுறீங்க அப்படின்னா உங்கள் மேக்கப் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தன்னாலே ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். இன்றைக்கி நான் வந்து ரொம்பவே ஒரு நியூட் லிப்ஸ்டிக் மாதிரி போட்டிருக்கனால எனக்கு மேக்கப் ரொம்பவே சட்டில் டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இத்தனைக்கும் நான் வந்து கொஞ்சம் பெரிய ஜிமிக்கி போட்டிருக்கேன், பெரிய பொட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பண்ணியுமே எனக்கு வந்து மைல்டான மேக்கப் போட்டிருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக் வந்து ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் மேக்கப் லைட்டாக காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா மெயினாக உங்கள் லிப்ஸ்டிக்கை வந்து நீங்கள் கலரை வந்து நல்லாவே வந்து கம்மி பண்ணிடுங்க. நீங்கள் மேக்கப்பே போடாமல் நல்லா ப்ரைட்டாக காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு டார்க்கான மெரூன் இல்லாட்டி வந்து ரெட் லிப்ஸ்டிக் வந்து போடுங்க. டார்க் பிங்க் எதுனாலும் ஓகே. ஸோ நல்லா டார்க்கான கலர்ஸ் போடும்போது நம்ம நல்லா கிளம்பி வந்திருக்கோன்ற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து மேட்டர். ஆல்சோ வந்து இந்த ஐ லுக் இது எல்லாமே எனக்கு ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த லுக் வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா என்ன அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். See you in the next video. Until then, bye bye, take care.